ஹலோ உறவுகளே, உடன்பிறப்புகளே, மாலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? குட், வெரி குட். அப்புறம் இந்த ரோபோட் இயந்திர மனிதனை நாம் பார்த்துருக்குறோம். எந்திரன் அதில் ஒரு ரோபோட்டு அப்படி இப்படி ஓடுறது விடாடுறது, அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்துக்குறோம். அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அந்த மாடலை எப்படி இமேஜின் பண்ணி அந்த ரோபோட்டை டிசைன் பண்ணாங்கன்னு கேட்டால், அவங்க எங்கேயும் போகல டிசைன் பண்ணுறதுக்கு, மாடலில் டிசைன் பண்ணுறதுக்கு. நம்ம உடலையே, நம்ம பாடியாகவே உள்ளக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு, நம்மளது பாடி ஸ்ட்ரக்சர், ஸ்கெலிட்டன் இருக்குது இல்லையா, அதை வச்சுக்கின்னு ரோபோட்டை பண்ணிட்டான். எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரை பண்ணால் அது ரோபோ ஒரு மாதிரி குச்சியாக கை காலெல்லாம் எல்பா ஒரு மாதிரி ஆக்குது. எப்படி நம்ம உடம்பு எப்படி அல்லது எப்படி காப்பி பண்ணலாம்னா, எக்ஸ்ரே, நம்ம பாடியை எக்ஸ்ரே பண்ணி அது ஸ்கல்லுக்கு மேலே இருக்கிற சதைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு அந்த எக்ஸ்ரே உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சரை போட்டு பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா எக்ஸ்ரே. இன்னும் அந்த ஸ்கெலிட்டன் எல்லாம் அது கிடைக்குது. நம்ம பார்த்துருக்குறோம், சில ஷோரூம்லலாம் வச்சுருக்காங்க. அதை வச்சுக்கின்னு தான் இந்த ரோபோட்டை டிசைன் பண்ணாங்க. அது எப்படி ஒரு மனுஷன் உருவில் பண்ணாங்கன்னா, நம்ம ஓன் பாடியை எக்ஸ்ரே எடுத்து நம்ம உள்ளே இருக்கிற எலும்பு கூட்டை நம்ம பார்க்கலாம் இல்லையா, அதை அடிப்படையாக வச்சுன்னு தான் அந்த ரோபோட்டை பண்ணாங்க. அதை தான் உங்களுக்கு சொல்லான்ட்டு நான் ஷார்ட் ஸ்டோரி எடுத்து சொன்னேன். ஓகே நண்பர்களே, வணக்கம்.